வெல்கம் டு KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனல் 50K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா நியூயார்க் தான் போயிட்டுருக்கிறேன். இந்த நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறப்ப மட்டும் தான் இந்த சைட்லாம் வந்து விசிட் பண்ணுறது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜை தான் வந்து கிராஸ் பண்ணி போகணும். JFK ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து என்னோடய அம்மா வராங்க. ஸோ இங்கே வந்து நம்ம விசிட்டர் வீசா வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்குறது அதை விட கஷ்டம்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் பாஸ் த்ரூ பண்ணி வரதும் கஷ்டமான விஷயந்தான். ஸோ எல்லாமே முடிஞ்சு கடைசியாக வந்து அரைவல் பிளேஸ்க்கும் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இனிமேல் வந்து டைரெக்டாக நீங்களே வீடியோவை பாருங்கள் என்ன நடந்ததுன்னு. அம்மா இங்க பாரு. ஐயோ அந்த அவசரத்துல வினிதாவா பார்க்கல. ஓ இப்படியே இங்கேயே நின்றுக்கலாம். ஆனா அங்க இருந்து நம்ம எல்லாம் ரெடியா இருக்கீங்களா பெட்டியை ஓப்பன் பண்ண? என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? வர்ஷிதா தான் ரெடியாக இருக்கா. எப்படா பெட்டியை ஓப்பன் பண்ணுவாங்க? என்ன இருக்குது உனக்கு? ம் சரி பார்க்கலாமா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பெட்டியை ஓப்பன் பண்ணிடலாமா? சரி அதை இது பண்ணு. படுக்க போடு. நீங்க உட்கார்ற இது என்னோடது மாட்டிக்கிச்சு. என்னோடது அவ்வளோதான். ஓகே இன்னொரு இது இருக்குது கேப். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஏதாச்சும் கொடுத்தாங்க பார்க்கலாமா? எக்ஸ்ட்ரா ரூம் ரெடியா? 3 சோ எக்ஸைட்டடா. சோ பெட்டியில பாட்டி வர்ஷிதா பாட்டி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தறலாம். எக்ஸைட்டட் லெட்ஸ் கோ. ஓ மை காஷ். சோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் இது ஏதோ இருக்குது பிளாஸ்டிக் பேக்ல. மாத்திரையா? இது வந்து மாத்திரை பாட்டியோடது. பாட்டியோட மாத்திரை. ட்ரெஸ் வர்ஷிதா போட சித்தப்பா சித்தி வாங்கி கொடுத்தது. நின்று காட்டுறேன். பிடிச்சிருக்கா? நின்று காட்டு. இங்க பார் சரியா இருக்கா? கரெக்டா. ஓகே அடுத்தது ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸு. ஓகே ஜாலி தான் உனக்கு. இந்த கலர் இருக்குது. இந்த உனக்கு வீட்டில் இருக்கிற அந்த கலர் கொண்டாந்து தருவேன். 2 பேரும் ஆளுக்கு ஒன்று போட்டிங்கன்னா கரெக்டாக இருந்தது. அப்புறம் மோஸ்ட்லி வந்து நாங்கள் எதாவது இது வேணும் அது வேணும்னு சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக ஒரு ஆள் வரப்ப அதிகமாக சொல்லக்கூடாதுல்ல. அதனால் சும்மா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நைட்டி பாட்டியோட நைட்டி. இந்த சிப்ஸ் இது பால்கோவா. ஆஹா இன்னும் வீடியோ இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆஹாவோட பால்கோவா. இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால பால்கோவாலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவலில் நம்ம ஒரு 2 days இதில் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பார்சல்லாம் பண்ணோன்னா வந்து கெட்டு போயிடும். அப்புறம்
இது எடுத்து பார்க்கலாமா? வெயிட் பண்ணுறியா? ஸோ எப்பயுமே இந்த நேந்திர சிப்ஸ் வரும். அப்புறம் இதெல்லாம் வந்து சம்மு தாத்தா உனக்கு வாங்கி தந்தது. தக்காளி சிப்ஸா? தக்காளி சிப்ஸு, உருளைக்கிழங்குலேயே தக்காளி போட்டது. இதெல்லாம் நேந்திர சிப்ஸு, இதெல்லாம் அவங்க தான் போட்டது. வத்தல் கிழங்கு மரவள்ளி கிழங்கு வத்தல் வர்ஷிதா பாட்டி சிகதா பாட்டி கொடுத்தது. அப்புறம் மிளகா மிட்டாய், 90s கிட்ஸ் மிளகா மிட்டாய் அவங்க பெரியம்மா கொடுத்தது. சர்ப்ரைஸ். பனானா சிப்ஸ். இது பாத்தீங்கன்னா மாவு ஊத்தி வைக்கிறதுக்கான குண்டான். எத்தனை லிட்டர் பிடிக்குது? 7-8 லிட்டர் மேல பிடிக்கும். இதோட மூடி. ஸோ மீனாட்சி இந்த கடையில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த லைவ்ல போட்டு வித்துக்கிட்டே இருப்பாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்குல்ல. அப்புறம் கண்ணு மூடு. இது யார் வாங்கி கொடுத்தாமா? என்னது? மில்கி பார். ஆமா பாட்டி. இந்த பாட்டி வாங்கி கொடுத்தது. விஜயா பாட்டி வாங்கி தேங்க்யூ. இதெல்லாம் சித்தப்பா நான் சொன்னது. Milky bar learn, and then there's another big munch. I love it. Munch is delicious actually. Munch extra max. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இது வந்து நான் கேட்டது ஒரே ஒரு பேண்ட் மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டேன். இது I have so much candy now. I'm going to eat some parka socks. அப்புறம் sarees. I think those are the earbuds. அப்புறம் வந்து இந்த கரண்டி தோசைக்கெல்லாம் வந்து சப்பாத்திக்கு வேணும் அப்படின்ட்டு கரண்டி வாங்கினது. டிஷ்வாஷரில் போட்டுடலாம் ஈஸியாக, அதனால் அதுக்கு வாங்கினோம். அப்புறம் மெடிசின்ஸ். ஸோ மோஸ்ட்லி பெரியவங்க வராங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், மெடிசின்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கே இடம் சரியாக இருக்கும். அது போக மிச்ச மீதிக்கு நம்ம வேணுங்கிற திங்ஸு எடுத்து வந்துக்கலாம். அதுக்கப்புறம் டாடிக்கு பிடிச்ச தேன் மிட்டாய் சித்தப்பா போட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பெரியம்மா வாங்கி கொடுத்தது. இது வந்து ஆமாம், இது வந்து இங்கே மல்லிகைப்பூக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி வந்து ரெட்டையாக வச்சுக்கலாம், இல்லை 3ஆ வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபேக் ஃப்ளவர்ஸ் நம்ம ஊர்லேயும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே வந்து அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் அது தேவை. அதனால் இந்த பூ வந்து இதில் நம்ம வந்து ஜாஸ்மின் சென்ட்டு கூட அடிச்சிட்டோன்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். அடுத்தது சீடை, சால்ட் சீடை. இந்த வருஷம் வந்து வர்ஷிதாவுக்கு தான் காட்டில் மழை. எல்லாமே வர்ஷிதாவுக்கு பிடிச்சது தான். அதுக்கப்புறம் இட்லி பொடி பாட்டியோட தான். ஓகே, இங்கே ஒரு காஜு கட்லி இருக்குன்னு நினைக்கிறேன். காஜு கட்லி, காஃபி தூள் இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பொட்டு பாட்டி பொட்டு உங்களோட பொட்டு இருக்குது. அது அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னதுன்னு தெரியல, பாருங்கம்மா. இந்த காஃபி தூள் சூப்பர் ஸ்ட்ராங்கா ப்ளூ. வாவ், சூப்பர்ல. அண்ட் தென் இதுவும் சாக்லேட் தான் நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாமா நம்ம? And I am eating a Milky Bar. வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. திருப்பி இந்த பக்கம் தூக்கி வைக்கணும். இரு வரேன். இல்லை அப்படியே பிடிங்க. இதுவும் பரண்டை பொடியா? எவ்வளோ பரண்டை பொடி எடுத்துட்டு வந்த? ஒரு பரண்டை பொடி, ஒன்றுக்கு ஒரு கருவேப்பிலை பொடின்னு சொன்னாங்களே. கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி பச்சையாக தானே இருக்கும்.
இது வரும் அதே மறுபடியும் more candy. Let's see what the rest. இவ்வளோ இது சாப்பிட்டா என்ன வருது தெரியல. இது There's even more. Give me. என்ன வாங்கி வச்சிருக்காங்க? ஐயோ. இது அது என்ன அது தயிர் மிட்டாய். தயிர் மிட்டாய். எதுக்குமா இத்தனை 5 ஸ்டார் இத்தனை வாங்கி வச்சிருக்கிற 4 The 5 stars are overflowing. Daddy milk கொண்டுது பா. வர்ஷிதா சந்திரமுகி ஆயிட்டா. இறந்த வடை. சந்திரமுகியே சந்திரமுகி ஆயிட்டியா? காமெடியை காட்டுறது உனக்கு தெரியும். இங்க பாருங்க சோனா எல்லாம் கருவேப்பிலை பொடி. ஸோ நிறைய பேர் நான் ஹேர் கேர்ல யூஸ் பண்றப்ப கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி இந்தியால இருந்து வரப்ப கருவேப்பிலை பொடிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சாப்பாட்டுக்கு ஹேர் கேருக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இலந்த பொடி இருக்கு. அப்புறம் அடுத்தது இது குச்சி சிப்ஸு, அப்புறம் இலந்த பொடி. அப்ராட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஆசை அவங்களோட அம்மா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டணும் அப்படிங்கிறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய அம்மாவை மட்டும்தான் கூட்டிகிட்டு வர முடிஞ்சது, அப்பாவை கூட்டிகிட்டு வர முடியல. அப்பா கொரோனாலே இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் எல்லாேருக்கும் அப்பாயின்மெண்ட் போடலான் இருந்தோம். கொரோனா வந்து பிளாக் ஆகிடுச்சு. கடைசியில் கோவிடில் அவங்களே இறந்து போவாங்க அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் மாமனாருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இந்த இயரே போட்டாச்சு. ஸோ அடுத்த வருஷம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த இயரே வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ 1 இயர் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்லாட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கிடைக்குது. எங்கள் அம்மாவே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியாலாம் இல்லை. ஐ விசிபிலிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படிடா கூட்டிகிட்டு வர போகிறோமோ அப்படின்னு இருந்தது. எப்படியோ அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறப்பே கூட்டிகிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து நினைக்கிறப்ப கூட்டிகிட்டு வர முடியாது, ஆனால் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறப்ப அவங்களால வர முடியாமல் போயிட சான்சஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் யூஎஸ் விசிட்டர் வீசா அப்ளை பண்ணணுன்னா அடுத்த வருஷம் கூப்பிட்டு வரணுன்னா இந்த வருஷமே வந்து பிளான் பண்ணி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் கூட்டிகிட்டு வர முடியும். மொத்தமாக வந்து பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி இதில் வந்து வர்ஷிதாவுக்கு தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க சித்தப்பா சித்தி பெரியம்மா அதே மாதிரி தாத்தா பாட்டி எல்லோரும் அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அவளுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக வந்து அவள் வந்து ஒவ்வொரு ஸ்வீட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணான், இது வேணும் அது வேணும்ன்ட்டு. ஸோ அந்த ஸ்வீட் எல்லாம் வந்துடுச்சு. அதே மாதிரி கேண்டீஸ் வந்து சொன்னது எல்லாமே வந்துடுச்சு. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி. இதெல்லாம் உன்னோடது. அவ்வளோதான். அவ்வளோதான் முடிந்து விட்டது. ஓகே அவ்வளோதான். பெட்டி ஓப்பனிங்கில் பெட்டி ஸ்நாக்ஸ் ஓப்பனிங்னு சொல்லலாம். அது ஸ்நாக்ஸாக இருக்குது. ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரெஸ். ஆமாம் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ். ஓகே வர்ஷிதாவுக்கு தான் வந்து அதிகமான ஸ்நாக்ஸ். ரைட். Most of that is mine. ஒரு குட்டி கடையே வைக்கலாம். எல்லாம் பிட்டா குட்டியா இருக்குது. இல்லை டெஸ்டும் டை ஒரு கதை வைக்கிட்டா சம்மர்ல வைக்கிட்டாமா சம்மர்ல ஒரு கூலர் வச்சுட்டு ஐஸ் போட்டு எல்லாமே போட்டு. சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until stay tuned. Bye. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.